ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கரு, பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஆன் ஆஃப் பண்ணுற பட்டனு, பாட்டு மாத்திர பட்டனு, சார்ஜ் போடுறதுக்கு, அதுக்கப்புறம் பென்ட்ரைவ் ஸ்டோரேஜ்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இதிலே கொடுத்தாங்க. அப்படி பார்க்கும்போது துண்டா அப்படியே வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா சைனா ப்ராடக்ட்னு சொல்லிட்டு நிரூபிக்காங்க. என்னையாது எங்கே அதை கூட. ரீசெண்டாக நம்ம அண்ணன் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளூடூத் ஸ்பீக்கரை நான் ஆன்லைனில் வாங்கியிருந்தேன். வாங்கி ஒரு வாரம் தான் ஆகுது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒழுங்காக பாட மாட்டுக்கு. பின்னாடி இருந்து டப்பு டப்புன்னு தட்டினா தான் பாடுது, சவுண்டு குறைன்னு கேட்குது. இது என்னென்னு பார்க்க முடியுமான்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அதான் எனக்கு ஒன்றும் புரியலை. ஸோ நானும் பார்த்தீங்கன்னா அதை வாங்கிட்டு வந்துட்டேன் சரி பார்க்கறதுக்காக. நான் கூட இதை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ஏதோ தனியாக ஒரு ஸ்பீக்கர் போல, இதை வந்து எஃப்எம் ரேடியோவில் கனெக்ட் பண்ணி பாட வைக்கணும் அப்படின்னு தான் நினச்சேன். பட் பின்னாடி திருப்பி பார்த்தா தான் தெரியுது இதுலேயே மொத்தமாக எல்லாத்தையும் கூப்பிட்டாங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கரு, பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஆன் ஆஃப் பண்ணுற பட்டனு, பாட்டு மாத்திர பட்டனு, சார்ஜ் போடுறதுக்கு, அதுக்கப்புறம் பென்ட்ரைவ் ஸ்டோரேஜ்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இதிலே கூப்பிட்டாங்க. என்ன இது வாங்க இன்னைக்கு இந்த ஸ்பீக்கரை கலட்டி உள்ளே என்ன இருக்குது எது இருக்குன்னு அலசி அரைஞ்சி பார்ப்போம். அதுக்கப்புறம் இதில் உள்ள பிரச்சனையை வந்து நம்ம சால்வ் பண்ணி இது ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். இது 2 நட்டு தான் கொடுத்துருக்காங்க. அதை கலட்டிட்டு அதுக்கப்புறம் கீழே ஒரு பெரிய மூடி இருக்குது பார்த்தீங்களா, அதை பிடிச்சி இழுத்தா வந்துடும் நினச்சேன். பட் அப்படி கிடையாது. அந்த மேலே வந்து அந்த பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்களா பட்டன் எல்லாமே, அதை வந்து பிடிச்சி இழுத்தாலே வந்துடும். ஸோ இவ்வளோ தான். உள்ளெல்லாம் பசையை போட்டு ஒட்டி வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே லைட் அடிச்சு காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. இந்த இதுக்கு ரிமோட்டுக்கு போடுவாங்களே அதே போல் பேட்டரி தான். ஆனால் இது வந்து லித்தியம் அயன் பேட்டரி, சார்ஜ் ரீசார்ஜபிள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பேட்டரி, அதுக்கப்புறம் இந்த போர்டு, அதுக்கப்புறம் உள்ள வந்து ஸ்பீக்கர். இவ்வளோ தான். 3 காம்பனண்ட்டை வச்சுட்டு இதை முடிச்சிட்டாங்க. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் 2000 மேலே போட்டிருக்கு. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எஃப்எம் ரேடியா, ப்ளூடூத்து, அப்புறம் யூஎஸ்பி இதுக்கெல்லாம் ரேடியோ பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும், சைஸே பெருசாக இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுருக்கி ஒரே ஒரு போர்டில் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. டெக்னாலஜி அந்த அளவுக்கு வளர்ந்துருச்சு போல. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. டிவைஸில் வந்துட்டு பாட்டு போடும்போது பாட்டு படிக்குது, ஆனால் குறைன்னு சவுண்டு கேட்குது, ஒரு மாதிரி இறையுது அப்படி சொல்லியிருந்தாரு. ஸோ இதில் அலசி அரைஞ்சி பார்க்குறதுக்கு, இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு வெளியே எதுவும் கிடையாது. இந்த கனெக்டர் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்பீக்கருக்கு போகிற கனெக்டரு, அதில் தான் பிரச்சனையாக இருக்கும். இது நம்ம கழட்டி பார்க்கும்போது துண்டா அப்படியே வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா சைனா ப்ராடக்ட்னு சொல்லிட்டு நிரூபிக்காங்க. என்னையாது எங்கே அதை கூட. என்னடா இது, எங்கே அந்த கொல்லன் அழைத்தீர்களா மன்னா? ஸோ ஆக்சுவலி அந்த மூடி வந்து உள்ளே அட்டாச்சாக இருக்கணும். ரிமூவ் பண்ணும்போது அந்த ஸ்பீக்கருக்கான அந்த பிளாஸ்டிக் மட்டும் இப்படி வரணும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வருது. ஸோ இதுதான் பிரச்சனை. சரின்ட்டு அதை இன்னொரு கை கழட்டி விட்டு டைட்டாக மாட்டி இப்போ பாட்டை போட்டு பார்த்தேன். நல்லா பாடுது. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பாட்டை போட்டு இந்த மாதிரி ஆட்டினா தான் படிக்கும், தட்டினா தான் படிக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா தட்டாமே படிக்குது. எல்லாம் டெக்னாலஜி. ஸோ இது வந்து இவ்வளோ தான் இஷ்யூ. பிரச்சனையை சால்வ் பண்ணியாச்சு. பட் இது அப்படியே நம்ம விட்டுற முடியாது. ஏன்னா இதை வந்துட்டு அந்த மாதிரி கனெக்ட் பண்ணி உள்ளே க்ளோஸ் பண்ணி பாட்டை போடும்போது ஹோம் தேட்டரோட பயங்கரமாக படிக்குது. சவுண்டெல்லாம் எகிருது. உள்ளே அப்படி அந்த போர்டில் என்ன சர்க்யூட்டை கொடுத்தாங்க, என்ன பூஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கான்னு தெரியல, சவுண்டு பயங்கரமாக கேட்குது. ஸோ இப்படி பாடும்போது கண்டிப்பாக உள்ளே இருக்கிற அந்த வயர் கனெக்ஷன் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக லூஸ் ஆகும். ஸோ அப்படி லூஸ் ஆகி தான் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பாட்டு படிக்கும்போது தட்டினா தான் பாட்டு படிக்கிற மாதிரி, ஆட்டினா தான் பாட்டு படிக்கிற மாதிரி அந்த மாதிரி இருந்திருக்கு. ஸோ இப்போ மாட்டிட்டோம். பட் திரும்பவும் இந்த மாதிரி பாஸ் எல்லாம் எகிரி அப்போ வந்து அந்த பிளாஸ்டிக் வந்து ரிமூவ் ஆகிரும், மறுபடியும் இந்த பிரச்சனை வரும் அப்படிங்கிறத ஒரு 99% அடித்து சொல்லலாம். ஸோ அதனால் ஒரு 2 மெத்தட் இருக்குது. ஒன்று, அந்த வயரை வந்து அப்படியே இதில் சால்ட்ரிங் பண்ணி வச்சிடணும், இல்லைனா பசையை போட்டு ஓட்டணும். ஸோ சால்ட்ரிங் பண்ணலாம்னு நினச்சேன். பட் இப்போ நம்ம சால்ட்ரிங் பண்ணிடுவோம் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு. பின்னாடி போர்டில் ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நம்ம ரிமூவ் பண்ணும்போது சால்ட்ரிங் சேர்த்து ரிமூவ் பண்ணணும். அப்போ வந்து ஒரு பெரிய வேலையாக இருக்கும். ஸோ அதனால் அந்த பிளாஸ்டிக் இதோட மூட்டோட பிடிங்கிறது பார்த்தீங்களா, ஸோ அதில் வந்து நம்ம பசையை போட்டு ஒட்டிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி பசையை ஊற்றி லாக் பண்ணி வச்சிட்டேன். ஸோ லாக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நல்லாவே ஒர்க் ஆகுது. என் லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி ஒரு முழு படத்தையே பார்த்துட்டு இருந்தேன். பையா படம் சின்ன வயசுலேருந்து ஃபேவரெட்டு. சரி நான் அதை போட்டு பார்த்துட்டு இருந்தேன். சவுண்ட் எஃபெக்ட் வேறு மாதிரி இருக்குது. 1500 ஒர்த்துன்னு சொல்லுவேன். என்ன சைனா ப்ராடக்ட்டு எப்போ மண்டையை போடுன்னு தெரியாது. ஸோ இருக்க வரைக்கும் என்ஜாய் பண்ணிக்கலாம் போல். எப்படி நீ கலங்கஸ்தபா சிம்ரன்ஸ், என்னடா இது, என்னம்மா இது? ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுதே.